Hello guys, welcome to my channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் இன்ட்ராடே செய்வது புரிதலுக்காக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வராங்க, ஏன்னா ப்ராஃபிட்காக. ஆனால் வந்த வேகத்திலே வெளியே போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறான முறையில் ட்ரேட் பண்ணி வெளியே போயிடுறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இப்போ ஒரு கடை வைக்கிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம், இந்த பிளேஸில் வச்சா கரெக்டாக இருக்குமா, இந்த பிளேஸில் வச்சா எல்லாருக்கும் ரீச் ஆகுமா, இந்த பிளேஸில் வச்சா நம்மளுக்கு நல்லா போகுமா. இப்படி ஸ்டார்ட் பண்ணவே நம்ம யோசித்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் அவங்க லோன் வாங்கியோ இல்லை அவங்க ஓன் அமௌண்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நிறையவே வந்துருச்சு. சார்ட், இண்டிகேட்டர் இப்படி உங்கள் கையிலே இருக்குது. நிறைய கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஏதாச்சும் 1 to 2 கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட லாங்குவேஜஸை பேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கிளாஸஸாகவும் அட்டென்ட் பண்ணி கற்றுக்கோங்க. அட்டென்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது இப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு உள்ள என்ட்ராகுங்க. ஆனால் அப்படி யாரும் பண்ண மாட்றாங்க. இப்போது ஒரு சின்ன குழந்தையே எடுத்துக்கோங்க. 1 2 3 கற்றுக்கணுன்னா அது படிச்சுட்டு தான் கற்றுக்குது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் யாரும் அப்படி பண்ண மாட்றாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் வரீங்கன்னா பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் பேசிக் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், யாராக இருந்தாலும் கற்றுக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லை. ஆனால் நம்பரை வச்சு வாங்குவாங்க, விற்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உடனுக்கு உடனே பை செல் வருது. அதில் நம்ம எங்கே ப்ராப்பராக பை எடுக்கணும், எங்கே ப்ராப்பராக செல் என்று எடுக்கணும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லைனா 2 ட்ரேட், அதுவும் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி நல்லா இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பாட்டம் லோ எது, பாட்டம் ஹை எது அப்படின்று தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி இப்போது 10 பாயிண்ட் ஏறுனா நான் பை பண்ணுறேன், 10 பாயிண்ட் இறங்குனா நான் செல் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நாங்கள் இண்டிகேட்டர் ப்ளஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறோம். இப்போது 2 வீக்காக இண்டிகேட்டர் ப்ளஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் என்ட்ரி வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை வெளியே நிறைய பேர் சொல்லித்தராங்க அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டாலும் சரி, ஒருத்தர்கிட்டையும் ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரூலை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கையில் ஜெயிக்க முடியும். இதை ஒரு பிஸ்னஸாக கருதி உள்ளே வந்தீங்கன்னா பிஸ்னஸாக இருக்கும். இதை நான் பழைய ட்ரேடராக இருந்தாலும் சரி, புது ட்ரேடராக இருந்தாலும் சரி, இதை நான் சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு செய்யுங்க. கற்றுக்காமல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே காய்ஸ், லாஸ்ட்டாக ட்ரேடிங்கில் ஒரு 8 ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இந்த 8 ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ப்ராஃபிட் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங், கான்ஃபிடென்ட். செகண்ட், no overtrade. Third, be patient. Fourth, daily plan. Fifth, discipline. Sixth, risk management. Seventh, proper trade. Eighth, no emotion. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் ஆகும்.
Thank you guys, such a wonderful love and support for my video. We will see in next video. Bye bye.